குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று 21வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். அப்போ 21லேருந்து நம்ம பாராயணம் 30 வரைக்கும் வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். நேற்று ஸ்லோகத்தை வாசிச்சிருவோம். மரீச்சிர்தமனோ ஹம்சஹ சுபர்ணோ புஜகோத்தமஹ ஹிரண்யநாபः சுதபாஹ பத்மநாபः பிரஜாபதிः. 21வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹம்சகன்ற சப்தம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், பாகவதத்தில் இருக்கக்கூடிய அவதாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம். ஹம்ச கீதா அப்படின்னே பேர் அதுக்கு. பாகவதத்தில் நம்ம முக்தி ஸ்கந்தத்தில் பார்த்தீங்கன்னா அநேக கீதைகள் இருக்கு. அவதூத்த கீதை, இது மாதிரி ஹம்ச கீதை, குரு கீதை, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கீதா நிறைய கீதைகள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஹம்ச கீதா அப்படின்னு ரொம்ப பிரசித்தமானது. அது நான் நேற்று உங்களுக்கு மீனிங் பண்ணும்போது அது சொன்னோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹம்ச மந்திரம் சன்னியாசிகளுக்கு உபதேசிக்கப்படுறது எதில் உபதேசிக்கப்படுது அப்படின்னா பிராணன் இடத்துல உபாசிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. சதா பிராணன்லேயே புத்தி நிற்கணும் அப்படின்னு. ஹம்சக அம்சக அப்படின்றது பார்த்தீங்கன்னா சதா காலமும் நம்மளுடைய சுவாசம் போயிட்டு இருக்கிறதே சோகம் சோகம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. மூச்சை வெளியில விடும் போதெல்லாம் சோ, மூச்சை இன்ஹேல் பண்ணும் போதெல்லாம் அகம். சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ இது சதா நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருவேளை பார்த்தீங்கன்னா யாராவது பிராண உபாசகனா இருக்கிறோம் அப்படின்னா இந்த சுவாசத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வீக்ஷணம் பண்ணும்போது அதில் இந்த சோகத்தை பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஓங்காரத்தை சொல்றது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். இந்த ஓங்காரத்தை எப்படி நம்ம மூச்சோட இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும் போது ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இருக்கோமோ, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோகம் மந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா சிரவணம் மனனம் முடிச்சவன், சிரவணத்தையும் மனனத்தையும் முடிச்சவன் என்ன பண்ணணும், மனசு அடங்கிறதுக்காக இந்த சோகத்தை பார்த்தீங்கன்னா பிராணனோடு சேர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது. எல்லா காலத்திலையும் சோகம் 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 அப்படின்னு போயிட்டே இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 21,600 முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாசம் போகுதுன்னு சாஸ்திரங்கள், யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. பகல்ல பார்த்தீங்கன்னா 10,800 முறை, அதே மாதிரி ராத்திரியில 10,800 முறை, மொத்தம் கூட்டோம்னா 21,600 முறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசம் எடுக்கிறோம். இந்த சுவாசங்களோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிராணன் இருக்குன்னு பார்த்துருக்கோம். 5 பிராணன் இருக்கு. பிராண, வியான, உதான, சமான அப்படின்னு 5 பிராணன்கள் இருக்கு. அப்பான அதையும் சேர்த்துங்க, மொத்தம் 5 பிராணன் இருக்கு. அப்ப 21,600 பிராணன் இன்ட்டு 5 போட்டீங்க அப்படின்னா 1,08,000 பார்த்தீங்கன்னா வரும். இதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், 108 மணி, ருத்ராட்ச மணியா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் 108 நம்ம விசேஷமா சொல்றோம் பார்த்தீங்களா. 108, 1008, 1,08, இது மாதிரி லட்ச அர்ச்சனை பண்ணும்போது 1,08, இது மாதிரி எங்கெல்லாம் 108 கவுண்டிங் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த கணக்கு தான் இருக்கு. 10,800, அதுலேயும் 108 இருக்கா, 10,800. அது டபுள் ஆக்குனீங்கன்னா 21,600. இதை 5 டைம்ஸ் ஆக்குனீங்க அப்படின்னா 1,08,000 வந்துடும். இதுதான் கணக்கு வச்சிருக்கு. அப்போ சதா பார்த்தீங்க அப்படின்னா மூச்சையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அந்த மூச்சு தான் பார்த்தீங்கன்னா பிராணன். அந்த பிராணன் தான் பார்த்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல ரூபம். அந்த ஸ்தூலமா பிராண சட்டையை போட்டிருக்கார். அவரே நான் அவரே நான் அவரே நான் அப்படின்னு பிராண உபாசகனுக்கு அகங்கிரக உபாசனையா அது சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு நான் அந்த வாசுதேவனா இருக்க, நான் சிவனா இருக்க அப்படின்னு நம்ம உபாசிக்கிறதுக்கு பேரும் ஹம்ச உபாசனைன்னு பேர். ஹம்ச உபாசனையில பிராண உபாசனையை டைரக்டா பண்ணீங்கன்னா அது ரொம்ப அட்வான்ஸ். அது
அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில ஒரு ஃபார்மை வச்சுக்கிட்டு இவன் தான் நானா இருக்கேன், இவன் தான் நானா இருக்கேன் அப்படின்னு பண்ணாலும் அதுவும் ஹம்ச உபாசனை. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி தான். அது வாஸ்தவத்தில் ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? பிராண ரூபத்தில் இருக்கார். அப்போ அந்த பிராணனையே பார்த்துக்கிட்டு அவன்தான் நான், அவன்தான் நான், அவன்தான் நான் அப்படின்னு பண்ணுறது தான் ஹம்ச உபாசனை அப்படின்னு பேர். அப்போ ஹம்சம்ன்றது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹம்சம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராணனை குறிக்கிற சப்தம் ஹம்சஹா. ஹம்சரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா சோகம் 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 அப்படின்னு பகவான் சதா இன்ஹேல் எக்ஸேலா நம்மளுடைய தேகத்தில் இருந்துகிட்டு இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷு 7வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொல்கிறார், நான் எல்லா ஜீவராசிகளிலும் ஜீவனா இருக்கேன். ஜீவன் எது அப்படின்னா பிராணன். அந்த பிராணன் எப்படி போயிட்டு இருக்கு? சோகம் சோகம் சோகம்னு போயிட்டு இருக்கு. அப்போ பகவான் வந்து நம்மளோட தேகத்தில் ஹம்ச ரூபத்தில் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அப்போ 21வது ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 22வது ஸ்லோகம் ஸ்லோகத்தோட ஆர்டரில், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 35வது ஸ்லோகம். அம்ருத்யு சர்வத்ரிக் சிம்ஹः அம்ருத்யு சர்வத்ரிக் சிம்ஹः சந்தாதா சந்திமான் ஸ்திரः சந்தாதா சந்திமான் ஸ்திரः அஜோ துர்மர்ஷனः சாஸ்தா அஜோ துர்மர்ஷனः சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா விஸ்ருதாத்மா சுராரிஹா அம்ருத்யோ சர்வத்ரிக் சிம்ஹः சந்தாதா சந்திமான் ஸ்திரः அஜோ துர்மர்ஷனः சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா. இந்த நம்ம அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்தை ஏன் சொல்ற வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்மளுடைய பக்தி வந்து எங்கே நின்று போச்சு அப்படின்னா ஒரு பிரதீகத்திலேயே ஆல்மோஸ்ட் நின்று போச்சு. வெளியிலேயே ஒரு விக்கிரகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய பக்தியை வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உபனிஷத்து மந்திரம் சொல்லுது, யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூர்த்தி உபாசனையிலே நின்னாங்களோ அது வந்து ஜனனத்துக்கு காரணமாயிடுதுன்னே சொல்லுது. உபனிஷத்து சொல்லுது, வான் பண்ணுது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி உபாசனத்தோடு நின்றக்கூடாது. மூர்த்தி உபாசனம் என்ன பண்ணும்னா ரீபர்த்துக்கு காரணமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லுது உபனிஷத்து. அது மாதிரி சொல்லுது. அப்போ முமுக்ஷு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரதீகத்தை தாண்டி நம்ம என்ன பண்ணணும், வந்துடணும், அடுத்த லெவலுக்கு வந்துடணும். பிரதீகத்தை தாண்டினீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது அந்த ஆத்மாவை தான் நம்ம தியானம் பண்ணணும். உள்ளே இருக்கிறது வந்து ஈஸ்வரன் பிராண ரூபமாக சகுனமாக இருக்கார். அதே அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணர்வாக இருக்கும்போது பியூர் கான்சியஸ்னஸாக நிர்குணமாக இருக்கார். இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு அர்த்தம். நமக்கு ரீபர்த்து கிடைக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரமமுக்திக்கு போகலாம், இல்லைனா இங்கேயே ஜீவன் முக்தி அடையலாம். பிரதீகத்தில் மட்டுமே நம்மளுடைய பக்தி நின்று போச்சு அப்படின்னா விக்கிரக ஆராதனையில் மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஹம்ச மந்திரத்தை எடுத்துக்கும் போது பிராணனை வந்து ஹம்சமாக தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இந்த இதுக்கு வந்துருங்க. இந்த 35வது ஸ்லோகத்தில் ஆச்சாரிய சொல்றார், அமிருத்யுகு. அமிருத்யுகு அப்படின்னா மரணம் இல்லாதவர். பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரணம் இல்லை, மிருத்யு இல்லாதவர். அது மட்டும் இல்லாமல் சர்வதிற்கு பகவான் எப்படி இருக்கார், மரணம் இல்லாதவராக இருக்கிறது மட்டும் இல்லை, சர்வ திருக்கா இருக்கார். திருக்குன்னா என்ன அர்த்தம்? திரஷ்டா திருஷி மாத்திரஹ. யோக சூத்திரத்தில் பார்த்துருக்கோம். திரஷ்டா திருஷி மாத்திரஹ. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா திரஷ்டாவா இருக்கார். சர்வ திருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருக்கார். சர்வதிருக் எல்லாத்தையும் பார்க்கிறவரா இருக்கார். நம்ம இப்போ மூர்த்தம் கொடுத்துருக்கோமே சுவாமி, அந்த மூர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தம் மட்டும் நினைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? மூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கோயில்களில் மட்டும்தான் இருக்கு, எல்லாத்துலேயும் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பகவான் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ, உபதிரஷ்டா அனுமந்தாச் பர்த்தா போக்தா மகேஸ்வரக. ஒரு எங்கே இருக்கார் அப்படின்னா ஹிருதயத்தில் இருந்துக்கிட்டு, எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்தில் இருந்துக்கிட்டும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சர்வதிற்கு அப்படின்னு பேர். சிம்ஹக அப்படின்னு பகவானுக்கு பேர். நாரசிம்ஹக அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்க ரூபம் எடுத்ததுனால, நரசிங்க அவதாரம் எடுத்ததுனால சிங்கம் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் சந்தாத்தா. சந்தாத்தா அப்படின்னா கர்மபல தாத்தாக்கு பேர் சந்தாத்தான்னு பேர். கர்ம பலன்களை கூட்டி வைப்பவர்.
கர்ம பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி தேச கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலன்களை கூட்டுவிக்கின்றவர், கர்ம பலன்களை கொடுக்கின்றவர். அதனால பகவானுக்கு பேரு சந்தாத்தான்னு பேர். அதுக்கப்புறம் சந்திமான். சந்திமான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருப்பவர். சந்திமான் அப்படின்னா நம்ம கூடையே இருக்கிறவர், கூடையே கர்ம பலன்களை போகம் பண்ணும்போது கூடவே இருப்பவர் சந்திமான். இதுக்கெல்லாம் மீனிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸ்திரக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திரம்ன்றதுக்கு அர்த்தம் அச்சுதனுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்திர, ஸ்தானு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஸ்தானுன்ற சப்தம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அச்சுதன்ற சப்தம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே ஸ்திரகன் இருக்கு. ஸ்திரகன்னா என்ன அர்த்தம்? தன் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாயிருப்பவர். பகவானோட நிலை என்னது? சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. அப்போ அவர் நிலையிலிருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுவதே இல்லை. இன்னைக்கு நம்ம காலையில் 2 நாள் 3 நாள் பகவத்கீதையில் பார்த்துட்டு இருக்கோம்ல, அவர் ஸ்கிரீனாக இருக்கார், ஆதாரமாக இருக்கார். அவர் எதோடையும் சம்பந்தப்படுறதே இல்லை, எந்த நிலையிலையும் தன் நிலையிலிருந்து மாறாதவர். அதனால அவருக்கு பேர் ஸ்திரகான்னு பேர். ஏன் சுவாமி அவர் ஸ்திரமா இருக்கார் அப்படின்னா அவர் பிறக்கிறதே இல்லை, அஜக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்காதவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் சொல்றாரு, நான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தம் வியக்திமாப்பன்னம். என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வியக்தமாக இருக்கிற என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவன், மாடு மேய்க்கிறவன், கிருஷ்ணன் தானே, கண்ணன் தானே, ஆடு மாடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க. மாம புத்தைய, புத்தி இல்லாதவங்க அது மாதிரி பார்க்குறாங்கன்ற. அப்போ என்ன அர்த்தம்? பகவான் ராமராவோ கிருஷ்ணராவோ பிறக்கவில்லை, அதெல்லாம் மாயாமயமான சிருஷ்டி. வாஸ்தவத்தில் பகவான் பிறக்காதவர், அஜக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமி கொண்டாடிட்டு இருக்கோமே சுவாமி, சீடையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா போனால் போட்டோம் சீடை சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கியிருக்காரு. வீட்டில் எவ்வளோ மங்களமாக இருக்குல்ல. அவர் பிறக்கலை அப்படின்னா வீடு வந்து அமங்கலமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பக்தர்கள் வந்து புரியாமல் இருக்காங்க, இதெல்லாம் கொண்டாடணும், ராமநவமி கொண்டாடட்டும், கோகுலாஷ்டமி கொண்டாடட்டும்ன்றதுக்காக நமக்காக சீட்டு சாப்பிட்றதுக்காக அவர் பிறந்த மாதிரி இருக்கார். வாஸ்தவத்தில் அவரோட பரமரூபம் எது அப்படின்னா பிறக்காதது, அஜக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துர்மர்ஷன. இது அஜ சப்தம் ஏற்கனவே வந்தது, இப்போ வருது. இதுக்கு மீனிங் பாஷிக்கார் வேற அர்த்தம் பண்றேன். துர்மர்ஷனகன என்ன அர்த்தம் அப்படின்னா சகிக்க முடியாதவர். யாரால அப்படின்னா பகவானுக்கு எதிராக இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ. இப்போ இங்கே பெரியாரிஸ்ட்லாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்ம எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏத்திஸ்டுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா உள்ள சகிக்க முடியாது. என்னடா அது பாலை வந்து குடமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க, மாலையாக போடுறாங்க சுவாமிக்கு, இது மாதிரி பண்ணுறாங்களேன்னு அவங்களால சகிக்க முடியாது. இதே மாதிரி ஆதி காலத்திலிருந்தே அரக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. சுவாமியோட பெருமைகளை பேசணும், பாடணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னாவே சகிக்க முடியாது. துர்மர்ஷனகன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் துர்மர்ஷனக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வருது சாஸ்தா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியாருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா அப்படின்னு பேர். ஆச்சாரியராக இருந்துக்கிட்டு வேதங்களை எல்லாத்தையும் யார் வந்து சொல்லி கொடுக்குறாரோ அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்ருதாத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஸ்ருதாத்மா அப்படின்னா எவர் தன்னுடைய சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்ற லட்சணத்தை எவரால் கேட்கப்பட்டதோ விசேஷ ரூபத்துல எவர் கேட்டாரோ. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பகவானா இருந்தாலும் குருநாதர்கள்ட்ட போயிருக்காங்க. ராமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வசிஷ்டர்கிட்ட போயிட்டு பாடம் படித்தார். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து சந்திப்பணியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படித்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, ராமர் வந்து ராமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க, நீ பிரம்மன் தான், ராகவனே நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்க, ஏ ராமா நீ வந்து பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்க அப்படின்னு ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்தில் மகா வாக்கியத்தை தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு பகவான் சொல்லியிருக்காரு வசிஷ்டர். அப்போ குரு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்தை விசேஷ ரூபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகள் மூலமாக கேட்டவர் அப்படின்னு அர்த்தம். கேட்கப்படுபவர்
அவரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம்னு திரும்ப 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 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கோம். பகவான் கேட்டார், இப்போ யார் கேட்குறா சுவாமி? இப்போ நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் யார் சுவாமி கேட்குறா, யார் சொல்றா, யார் கேட்குறா சுவாமி? நான் உள்ள இருந்துகிட்டு அந்த பகவான் தான் இந்த என்னுடைய லட்சணத்தை எல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரமஹம்சானந்தா சொல்லிக்கிட்டு இருக்கார், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு எனக்குள்ளார இருந்துகிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார், உங்களுக்குள்ளார இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். விசேஷ ரூபமா தன்னை பத்தின லட்சணங்களை கேட்பவர். அதனால அவருக்கு பேர் விஸ்ருதாத்மான்னு பேர். அதுக்கப்புறம் சுராரிகான என்ன அர்த்தம்? சுர அரி, சுராரி. சுர அப்படின்னா தேவர்கள். அவரோட தேவர்களுக்கு எதிரிகள் யாரோ அவங்களுக்கு பேர் வந்து சுராரி. அவங்கள வந்து ஹனனம் பண்றதுனால பகவானுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுராரிகா. அசுரர்களை கொன்றவர் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுக்கு எதிரி யாரு? அசுரர்கள். அசுரர்களை வந்து பார்த்தீங்கன்னா வதம் பண்ற காரணத்தினால பகவானுக்கு சுராரிகா அப்படின்னு பேர். வந்துருங்க பாஷ்யம் பார்த்துக்கோ ஒவ்வொரு நாமமா. 198வது நாமம் அமிருத்யுகு. அமிருத்யுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா மரணமற்றவர், மிருத்யு இல்லாதவர். அப்ப மிருத்யு இல்லாதனா என்ன சுவாமி அப்படின்னா மிருத்யுர் விநாசக. மிருத்யுனா என்ன அர்த்தம்? பாஷிகர் சொல்றாரு, மிருத்யுன்றதுக்கு அர்த்தம் நாசம், விநாசம். அந்த விநாசமும் தது ஹேத்துர் வா அஸ்ய ந வித்யதே. விநாசமும் அவருக்கு இல்லை, நாசமும் அவருக்கு இல்லை, அழிவும் அவருக்கு இல்லை. அதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. எது காரணம் சுவாமி? மரணம் அடைகிறதுக்கு எது காரணம்? மரணம் அடைகிறதுக்கு எது காரணம்? நம்ம எல்லாம் செத்து போறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் செத்து போறாங்கன்னா என்ன காரணம்? பல தேகம். சிம்பிள். தேகம். தேகம் எடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா மரணம். பிறந்தா மரிக்கணும், கண்டிப்பா மரிச்சே ஆகணும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேகம் இருந்தாதான் மரணம். அப்ப பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிருத்யுவே இல்லை, அதுக்கான காரணம் இல்லை, ரீசனே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா விதேகன்னு அர்த்தம். காரணம் எது? தேகம். தேகம் இல்லாதவர். தேகம் இருந்தால் தானே மரணிக்க முடியும். இப்ப நமக்கெல்லாம் தேகம் இருக்கு, அதனால மரணம் சம்பவிக்கும் நம்ம சொல்றோம். பகவானுக்கு தேகமே இல்லை, அதெல்லாம் அவர் மரிப்பதில்லை. ஏன் சுவாமி? அப்ப தேகமே இல்லைன்னா அவர் என்னவா இருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்திரம் சொல்லுது 199ல சர்வதிருக்குன்னு சொல்லிடுச்சு. புரியல? போன இது தெரியுதுல, மிருத்யு இல்லாதவர், மிருத்யுனா விநாசக, தது ஹேத்துர்வா. அந்த மிருத்யுக்கு காரணமா இருக்கிறது எது? தேகம். அந்த தேகமும் எஸ்ய ந வித்யதே, எவருக்கு இல்லையோ அவருக்கு பேர் தான் அமிருத்யுகுன்னு பேர். அப்ப 2 லட்சணம் எழுதிக்கணும் அந்த அமிருத்யுகுல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மரணம் இல்லாதவர், 2வது மரணத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய தேகம் இல்லாதவர். 2 அர்த்தமும் வந்துருது அமிருத்யுகுன்ற சப்தத்துக்கு. அப்புறம் 199 ஏன் சுவாமி? அவரோட ஃபார்ம் என்ன சுவாமி? நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப கிளாஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன ரூபம் சுவாமி அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ரூபம் அவ்யக்தம். அவ்யக்தம்னு பார்த்துட்டு இருக்கோமா? வெளிப்படாத ரூபம். அப்போ வெளிப்படாத ரூபம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா வெளிப்படாத ரூபம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதிற்கு, சாட்சின்னு அர்த்தம். சர்வதிற்கு என்ன அர்த்தம்? சாட்சி. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன் 2 சப்தம் எழுதிங்க. கீதால வந்து பாத்தீங்கன்னா 13ல 1வது ஸ்லோகமே வந்து பாத்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல வந்து சொல்லும் போதே சொல்றார், ஆச்சாரியர் சொல்றார், இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம் என்று பெயர். ஒரு நகரம், ஒரு பட்டணம் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதத்து யோ வேதி, இந்த சரீரத்தை எவன் அறிகின்றானோ தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஹ. ஏதத்யோ வேத்தி தம் பிராகு, இந்த சரீரத்தை எவன் அறிகின்றானோ அவனுக்கு பேரு க்ஷேத்ரஜ்ஞன் என்று பெயர். சரி, ஓகே. இந்த சரீரம் க்ஷேத்திரம், இந்த சரீரத்தை அறிபவனுக்கு பேர் வந்து க்ஷேத்ரஜ்ஞன். சரி, அந்த க்ஷேத்திரஜன் யாரு அப்படின்னா 2:13 ஸ்லோகம் சொல்லுது, க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும், எல்லா க்ஷேத்திரம் என்ன அர்த்தம்? எல்லா சரீரங்களிலும் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா அறிபவனாக இருக்கின்றேன் என்று அறிந்து கொள் அப்படின்ற. அப்ப பகவானை நம்ம அறியணும்னா எப்படி அறியணும்? நம்ம தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு இந்த தேகத்தை எல்லாத்தையும் பார்ப்பவர் எவரோ அவர்தான் க்ஷேத்திரஜன். பகவான் க்ஷேத்திரஜனாயிருக்கின்றார்.
சரி, அந்த க்ஷேத்திரஜனா இருந்துகிட்டு அவர் உள்ள இருந்து என்ன பண்றார்? நான் ஏற்கனவே நேத்து ஒன்று பார்த்துருக்கோம், சுப்பர்ணகான்னு ஒரு சப்தம் பார்த்துருக்கோம். சுப்பர்ணகனா என்ன பார்த்துருக்கோம்? 2 கிளி, 2 பட்சிகள் உள்ள இருக்கு. இந்த 2 பட்சிகள் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமா பார்த்துருக்கோம். ஒரு பட்சி பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே போகம் பண்ணாம பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பட்சி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுகதுக்கங்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப ஒண்ணு ஜீவாத்மா இந்த தேகாதிகளோட சம்பந்தப்பட்டு எல்லாத்தையும் போகம் பண்ணுது. இன்னொன்னு பரமாத்மா. அந்த பரமாத்மா என்ன பண்றாருன்னா எல்லா தேகத்திலையும் வெறும் பார்க்கிறவரா இருக்கார். அனஷ்ணன்யோ அபிச்சாகசீதி மந்திரம் சொல்லுது, அவர் எதையுமே போகம் பண்ணாம வெறும் பிரகாசஸ்வரூபமாக இருக்கின்றார் அப்படின்னு. அப்ப அவரோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அவர் என்ன சொரூபத்துல இருக்காரு அப்படின்னா, இதுலயே சொல்லுது. நம்ம 13வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் சொல்லுது, உபதிரஷ்டா. உள்ள இருந்துகிட்டு பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். சாமி நான் தானே சாமி பார்க்கிறேன், நானும் பார்க்கிறேன், எனக்கு பின்னாடி ஒரிஜினலா அவரும் பார்க்கிறேன். நான் ரியாக்ஷன் ஆகிறேன், அவர் பாத்தீங்கன்னா எதுக்கும் ரியாக்ஷன் ஆகாம வெறும் பிரகாசமா இருக்கார். உபதிரஷ்டா அனுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வர. உள்ள இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் அனுமோதனம் பண்றவரா இருக்கார். சரி சுவாமி, இது மாதிரி நிறைய லட்சணம் சொல்றீங்க, அவரோட ஒரிஜினல் லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிஷாமபி தஜ்ஜோதிஹி. அவரோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னா ஜோதி ஸ்வரூபமா இருக்கார், சாட்சியா இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ திருக் அப்படின்னு பேர். சர்வத்திலையும் இருந்துகிட்டு சர்வத்தையும் பிரகாசிக்கிற ஜோதியா இருக்கிறதுனால அவருக்கு பேரு சர்வ திருக்குன்னு பேரு. அப்ப வாஸ்தவ லட்சணம் இதுதான். சத்தியம் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஞானமா அறிவு ஸ்வரூபமா பகவான் இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனாலதான் அவருக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சர்வதிருக்குன்னு பேர். ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்து ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே ஒரு மந்திரம் வேதாந்திகளுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே மனசுல நல்லா ஒரு பெருசா போட்டு வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஸ்வேதாஸ்வதர் உபனிஷத்துல 6:11 மந்திரம் திரும்ப 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 நமக்கு மனசுக்குள்ள நல்லா போக வேண்டியது. பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா ஏகோ தேவக சர்வபூதேஷு பூதஹ. ஒரே தேவன் தான், பரமாத்மா ஒருத்தர் தான். சர்வபூதேஷு பூதஹ, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ரகசியமாயிருக்கார். எப்படி இருக்கார்? சர்வவியாபி, எல்லாத்தையும் உள் வெளி அப்படின்னு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். ஆனா கூட பாத்தீங்கன்னா என்னோட ஹிருதயத்திலையும் ஸ்பெஷலா இருக்கார், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும். சர்வபூதாந்தராத்மா, எல்லா பூத்தங்களுக்கும் அந்தராத்மாவா நான் 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 சொல்றவரா அவர் தான் இருக்கார். கர்மாத்யக்ஷக, நம்ம பண்ற புண்ணிய பாப்பங்களோட கர்மங்களை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்றவர் அவர். எல்லாத்தையும் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, படிங்க படிங்க பார்த்துட்டு தான் இருக்கார். உள்ள இருந்து பகவான் பாத்தீங்கன்னா ஓஹோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, சரி சரி கேளுங்க கேளுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம பண்ற புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும். காக்குரோச்சை பாத்தீங்கன்னா ஹிட் வச்சு அடிச்சிங்கல்ல, பார்த்துட்டு இருக்கேன். எறும்பு மருந்து போட்டு பாத்தீங்கன்னா எறும்பெல்லாம் கொன்னீங்கல்ல, பார்த்துட்டு இருக்கேன். சுவாமிக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்றீங்களா, பாக்குறேன். ஜபம் பண்றீங்களா, நான் பாக்குறேன். எல்லாத்தையும் இருந்து பார்க்கிறார். புண்ணிய பாப்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சர்வபூதாதி வாசக, எல்லா பூத்தங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஆதாரமா வாசம் பண்றவர். இந்த தேகத்தையே அவரோட சரீரமா வச்சு வாசஸ்தலமா வச்சுக்கிட்டு வாசம் பண்றார் எல்லா பூத்தங்களுக்குள்ளாரையும். எப்படி இருக்கார்? முக்கியமா சாட்சி. இதான் முக்கியமானது. நான் வந்தது இந்த மந்திரத்தை சொல்றது, சாட்சியா இருக்கார். சாட்சினா என்ன சுவாமி பாக்குறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யாய தீவ லேலாய தீவ, இந்த சரீரத்துல அவர் பிரகாசமா சைத்தன்யமா இருக்கார். அவரோட சந்நிதியில தான் எல்லாம் இருக்கு. அதனால சர்வதிற்குன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா முதல் லட்சணம் எடுங்க, சாட்சி. அவர் சாட்சியா இருக்காருன்னு. வாஸ்தவத்துல அவர் சாட்சி கூட இல்ல. நம்ம சொல்றோம் தீப சாட்சியா. நான் இப்ப வேதாந்தம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தீபம் சாட்சிலாம் இல்ல. தீபம் என்னது? பிரகாசம். அதோட சந்நிதியில நான் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஆரோப்பம் பண்ற சாட்சி அப்படின்னு. அதே மாதிரி பகவான் என்னவா இருக்காருன்னா சர்வதிற்குன்னா என்ன அர்த்தம்?
முதல் ஸ்டெப் எடுக்கணும். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார் அப்படின்னு முதல் ஸ்டெப் எடுக்கணும். வாஸ்தவத்துல கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு தெரியுது அவர் எல்லாத்தையும் பார்க்கல. அவரோட பிரகாசத்தோட சந்நிதியில, சைத்தன்யத்தோட சந்நிதியில இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. லைட் மாதிரி அவர் பிரகாசிக்கின்றார். வெறும் பிரகாசம் மட்டும்தான் அவர், சூரிய பிரகாசம் மாதிரி. வெளியில நடக்கிறது எல்லாத்துக்கும் சாட்சி, சூரியன் சாட்சியா இருக்கார். சூரியன்லாம் சாட்சியெல்லாம் இல்லை, நம்ம தான் ஆரோப்பம் பண்றோம். அதே மாதிரி பகவான் சாட்சியா இருக்கார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அவர் என்னவா இருக்கார்? வெறும் பிரகாசம், சேதா, கேவலோ நிர்குணஸ்ச. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா லட்சணங்களையும் அதுக்குள்ளார கொண்டு வந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா சர்வதிற்குன்றதுக்கு அர்த்தம் சர்வத்தையும் பாஷைக்கார் என்ன பண்றாரு பார்ப்போம். பாஷைக்கார் சொல்றார், பிராணினாம் கிருதா கிருதம் சர்வம் பஷ்யதி. பிராணிகளுடைய, பிராணினாம்னா எல்லா பிராணிகளும் இருக்குல்ல, நல்லது கெட்டது எல்லா பிராணிகளும் இருக்கே, புண்ணிய பாப்ப பிராணிகள் எல்லா யோனிகளையும் பிறந்திருக்கு, 84 லட்சம் யோனில. எல்லா பிராணிகளுடைய கிருத அக்கிருதம், கிருத்தம்னா அந்த ஜீவராசிகளால் செய்யப்பட்ட, செய்யப்படாத, புண்ணியம் பாப்பம் எதெல்லாம் பண்றோமோ எதெல்லாம் பண்ணலையோ எல்லா கருமங்களைக்கும் பேர் கிருத அக்கிருத்தம்னு பேர். கிருத்தம்னா செய்யப்பட்டது, அக்கிருத்தம்னா செய்யப்படாது. அப்ப புண்ணிய பாப்பங்கள் எதெல்லாம் செய்யப்பட்டதோ எதெல்லாம் செய்யப்படவில்லையோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சர்வம் பஷ்யதி, எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா சுவாபாவிகேன போதேன இதி. அவர்கிட்ட ஒரு போதம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாவமா அவர்கிட்ட பகவான்கிட்ட ஒரு போத சக்தி இருக்கு. என்னன்னா ஸ்வரூபம். அவரோட ஸ்வரூபம் என்னது? வெறும் போதஸ்வரூபம், வெறும் ஞான ஸ்வரூபம், சைத்தன்யமா இருக்கார். இந்த லைட்டை போட்ட மாத்திரத்துல லைட்டோட சுபாவம் என்ன? பிரகாசிக்கிறது. சிம்பிள். லைட்டோட சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பிரகாசுது, எல்லாத்தையும் பிரகாசிக்குது. சூரியனோட சுபாவம் என்னது? எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது. இதே மாதிரி பகவானோட சுபாவம் என்ன அப்படின்னா, அவர் தான் பாத்தீங்கன்னா சைத்தன்ய ஜோதியா இருக்கார். அவரோட சுபாவமாவே அவருடைய போதத்தினால, அறிவுனால பாத்தீங்கன்னா அறிவே சுரூபமா இருக்கார். அதனால எல்லா ஜீவராசிகளையும் அவர் என்ன பண்றார்? புண்ணிய பாப்பங்களை, செய்யப்பட்ட கர்மங்களை எல்லாத்தையும் அறிபவரா இருக்கார். அதனால அவருக்கு பேர் சர்வ திருக்குன்னு பேர். திருக்குன்னு என்ன அர்த்தம்? தர்ஷ்டா, சர்வத்தையும் பார்க்கின்றவர் அப்படின்னு அர்த்தம் எடுக்கும். அப்போ இந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் வரணும். ஈஸ்வர பயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலையும் நம்மளை ஒருத்தர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு ஒரு பயம் வரணும். சர்வத்திற்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ எங்கேயாவது நான் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி நல்லா யாராவது வந்தாங்கன்னா, எங்கேயாவது யாராவது சுவாமி ரூம் இருக்கா சுவாமி அப்படின்னா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். நான் முதல்ல எனக்கு நான் எங்கே போய் உள்ளே போனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது கேமரா இருக்கான்னு பார்ப்பேன். நீங்களாம் பார்க்கணும். எங்கேயும் இப்போ அது மாதிரி தானே இருக்குது, சின்ன சின்ன கேமராலாம் இருக்குது. அப்போ எங்கேயாவது நம்ம போய் தங்குறோம், ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணோம்? எங்கெங்கெல்லாம் கேமரா வைக்கிறதுக்கு இது இருக்கோ அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். லைட்டை பார்க்கணும், அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கணும், அப்புறம் சுவிட்ச் போர்டெல்லாம் பார்க்கணும், ஏதாவது கடிகாரம் வச்சுருந்தானா, வால் கிளாக் ஏதாவது வச்சுருந்தானா பார்க்கணும், அந்த கிளாக்கோட இதில் பார்த்தீங்கன்னா டோரில் இருக்கான்னு பார்க்கணும். நாங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே எங்கேயாவது ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு நான் எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் பார்க்குறோம்? நம்மளை யாராவது மானிட்டர் பண்ணால் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா நல்லதும் பண்ணுவேன், கெட்டதும் பண்ணுவேன், என்னோட எப்படி வேணால் இருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் என்னை மானிட்டர் பார்க்குறோம், என்னை ஒளிஞ்சு இருந்து பார்த்தா ஏன்னா நமக்கு பிடிக்குமா? நம்மளை யாராவது பார்த்தா பிடிக்குமா? நமக்கு ஒரு பிரைவசி வேணும்னு நினைக்கிறோம்ல. நம்ம ஏன் பிரைவசி தெரியுங்களா தேவைப்படுது? நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கலன்னா ரொம்ப வசதி, யாரும் நம்மளை பார்க்கலன்னா ரொம்ப சௌகரியமா நம்மளுடைய பலகீனங்கள் எல்லாத்தையும் நம்ம அரங்கேற்றம் பண்ணிட்டு இருப்போம். இப்ப மெதுவா சர்வத்திற்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணிட்டோம்? ஈஸ்வரனை ஒரு நம்ம வீட்டுலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நடுத்தர வீட்டுலலாம் ஒரு செல்ஃப்ல பகவானை வச்சிருப்பாங்க. பகவானை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிடுறது. ஒரு ஸ்க்ரீன் போட்டு பூஜை முடிச்சோன்னே ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பகவான் பார்க்க மாட்டார் போல இருக்கு, நம்ம பண்ணுற எதையுமே நம்ம இஷ்டப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ விக்கிரக ஆராதனையில் மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? உங்களை பார்க்க மாட்டேன். இதே பார்த்தீங்கன்னா பகவானை பார்த்தீங்கன்னா சர்வத்திற்குன்னு ஒரு லட்சணம் வச்சுட்டீங்க அப்படின்னா
அவர் உள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் இருந்து பார்க்கிறார். அப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது சாமி, கேமராலாம் செக் பண்ணி ரிமூவ்லாம் பண்ண முடியாது சாமி. அவர் தான் வந்து சர்வதற்கா உள்ள இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார், ஒவ்வொரு தாட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ தாட்டு ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? நீங்கள் 24 மணி நேரம் இருக்கும் போதும் உள்ள இருந்து பகவான் பார்க்கிறார்னு வந்தா, மானிட்டர் பண்றார் அப்படின்னு தெரிஞ்சா எவ்வளவு ஒழுக்கமா நடந்துப்போம் நம்ம. அப்ப இதை கொண்டுட்டு வரணும் நம்ம. பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பகவான் பார்த்துட்டு இருக்காரு, நல்லது கெட்டது. ஒரு யார் மேலேயாவது உங்களுக்கு பொறாம வந்துச்சுன்னா பகவான் பார்க்கிறார். இவன் நாசமா போகணும்னு ஒரு தாட் வந்தா பகவான் பார்த்துட்டு இருக்காரு, ஐயோ பகவான் பார்த்துட்டு இருக்காரு. தமனகன்னு ஒரு வார்த்தை ஒன்று பார்த்தோமா முந்தின ஸ்லோகத்துல, பனிஷ் பண்றவர். அப்ப நம்ம ஏதாவது ஒரு கெட்ட தாட்டு வந்தாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவருக்கு தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள இருக்கிறவருக்கு தெரியும், பனிஷ் பண்ணுவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன நேர்மை வந்துடும் தெரியுங்களா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பகவானை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல ஆவிர்வாவம் பண்றோமோ, சதா அவர் இருக்கார் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமாக ஆகிவிடும். அதுக்காக தான் நம்ம கேமரா இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாம் கரெக்டா அட்டென்ஷனுக்கு வந்துடுறோம். கேமரா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், எப்படி வேணா இருந்துப்போம், யாரும் இல்லை அப்படின்னு. கேமரா எங்கேயாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, எங்கேயாவது கல்யாணத்துக்கு ஏதாவது போனால் தெரியும். கல்யாணத்துக்கு போகும்போது இந்த பந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஏதாவது கேமராவை கொண்டு வருவோம். இந்த பந்தியில் நம்ம கேமரா வர்றதுக்கு முன்னாடி கண்டபடி சாப்பிட்டுட்டு இருப்போம், இப்படி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுவோம், கண்டபடி பேசுவோம், இது பண்ணுவோம். இந்த கேமரா நம்ம பக்கம் வரும் பாருங்க, இது ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்ற மாதிரி எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா கேமரா பார்க்குது அப்படின்னு. ஏதாவது நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருப்போம். யாராக இருந்தாலும் நம்மளை யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டீசெண்ட் ஆகிடும். டீசெண்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பர்சனாக நம்ம நடந்துப்போம். இது 24 மணி நேரம் நம்மளை ஒருத்தர் பார்க்குறாருன்னா வாழ்க்கை எப்படி மாறிடும் யோசிச்சுப்பாரு. அப்போ சர்வ திருக்குன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மானிட்டர் பண்ணுறது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை ஸ்டடி பண்ண வச்சு சர்வ திருக்கு. இது அப்புறம் 200வது நாமம் சிங்கா. 200வது நாமம் நரசிங்கமூர்த்தியை கொண்டு வந்துட்டோம். முக்கியமானது நரசிங்கமூர்த்தி என்னது? சிங்ககன்னு அர்த்தம். சிங்க ரூபத்தில் இருந்துக்கிட்டு பாப்பிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை செய்பவர், ஹிரண்ய கசிபு மாதிரி இருக்கக்கூடிய அரக்கர்களை ஹிம்சிப்பவர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் சிங்கஹான்னு பேர். சிங்க ரூபத்தில் இருந்துக்கிட்டு எதிரிகளை அரக்கர்களை நாசம் செய்வதால் அவருக்கு பேர் சிங்கஹான்னு பேர். பாஷ்யம் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஹினஸ்தி இது சிங்கஹா. ஹினஸ்தி அப்படின்னா ஹிம்சை செய்வதால் பகவானுக்கு பேரு, ஹிம்சை செய்வதால் பகவானுக்கு பேரு சிம்ஹம் அப்படின்னு பேரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிஷோதராதி கணம் அப்படின்னு ஒரு கணத்துல நேற்று நான் சொன்னேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்தத்தை எடுத்துட்டு வேற சப்தத்தை ஆதேசம் பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, ஆதேசம்னு பேரு. அது மாதிரி சிம்ஹக அப்படின்ற சிம்ஹக அப்படின்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சிம்ஹகன்றது வந்து ஹிம்ஸ் அப்படின்னு ஒரு சப்தம். ஹிம்சை பண்றாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஹிம்சன்ற சப்தத்தை எடுத்துட்டு சிம்ஹக அப்படின்ற சப்தத்தை அங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது பிரிஷோதராதிகணம், அதனால சாதுத்வம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரிஷோதராதித்வாத் சாதுத்வம். பிரிஷோதராதி கணம் அப்படின்ற கணத்துக்குள்ளார இந்த சப்தம் வர்றதுனால ஹிம்சன்ற சப்தத்துக்கு பதிலா சிம்ஹக அப்படின்னு போட்டிருக்கு. மதுரை பக்கத்துல யாராவது மதுரைக்காரங்க இருக்கலான்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஜோக்கா இருக்கு. என் கூட ஒரு பையன் மதுரை பையன் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, குதிரை சொல்ல தெரியாது அவனுக்கு. மதுரை பக்கம் போனீங்கன்னா கிராமங்களில் குருதன்னுவாங்க. என்னது குருதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். மதுரை பக்கம்லாம் மதுரை, அப்புறம் வந்து சாத்தூர், அந்த பக்கம்லாம் விருதுநகர், அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய கிராமங்களில் குருதை வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. குருதையா? குதிரைன்றத குதிரைன்னு சொல்லாம மருதன்வான். மதுரையவே மருதன்னு சொல்லுவான். மதுரைன்னு சொல்லாம மருதன்றது. அதே மாதிரி நிறைய நாளும் எனக்கு, நான் சின்ன வயசுல நானும் அந்த பக்கம் தானே, அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் மணல்னு சொல்ல மாட்டோம். மணல் இருக்குல்ல, மலன் அப்படின்வோம். நாவை தூக்கி இந்த பக்கம் போட்டு, லாவை தூக்கி இந்த பக்கம் போட்டு மாத்தி, இது மாதிரி நிறைய பிரயோகங்கள். அது முக்கியமா ஸ்பெஷலா எனக்கு தெரிஞ்சது மதுரைக்காரங்க தான். எல்லாத்தையும் உல்டாவா சொல்றது, ஊரையே மாத்தி சொல்றேன் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மருத குருத இது மாதிரி. இதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சிம்ஹன் ஹிம்சன்ற சப்தம் என்ன இருக்கு அப்படின்னா சிம்ஹன்னு மாறி போயிருக்கு புருஷோத்தராதி கணத்துல. ஹிம்சை செய்பவர் பகவானுக்கு பேரு ஹிம்ச, ஒரே ஹிம்ச சுவாமி, எல்லாத்தையும் ஹிம்சை பண்ற. எப்படி சிம்ஹா அப்படின்னு மாறி போயிருக்கு. அதனால புருஷோத்தராதி கணத்துல இருக்கிறதுனால இந்த சப்தம் சாது சப்தம். இது நாம் த்விதீயம் சதம் விவ்ருதம். இந்த விதமா 200வது நாமத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவரிக்கப்பட்டது. ஐயோ பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க, 200 பேர் வந்துட்டோம், நம்ம தாண்டிட்டோம். 200வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 201வது. இந்த நரசிம்மரை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த சாதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோக நரசிம்மர்ட்டு கொஞ்சம் பிரீத்தி பண்ணிங்க. ஓங்கார அபியாசம் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, நான் எடுக்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அனுகிரகம் பண்ணுற தேவத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர். எங்கேயாவது எப்போவாவது சமயம் இருக்கும் போதெல்லாம் ஓங்கார அபியாசம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், யோக நரசிம்மர்கிட்ட போய் கொஞ்சம் சாமி அப்படின்னு இது பண்ணிக்கணும். அதனால நரசிம்ம உத்தரதாபினி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. நரசிம்மமூர்த்தியாக இருந்து உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல். ஓங்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் தான் ரொம்ப ஸ்பெஷல். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அகக்ஷத்திருக்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணுவார். உங்களுக்கு என்னெல்லாம் பலகீனம் இருக்கோ அதை வந்து யோக நரசிம்மர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி, பகவானே நான் இந்த பலகீனங்கள் இருக்கு, அதான் அரக்கர்கள். அஜ்ஞானத்தினால உள்ளுக்குள்ளார இருக்கிற காமக்ரோத லோப மோகம்லாம் இருக்குல்ல பலகீனங்கள், இந்த பலகீனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரக்கன். பகவானே நீ தான் வந்து அவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வதம் பண்ணி என்னை வந்து சாந்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பகவான் உங்களோட காரியத்தை நல்லா சித்தப்படுத்துவார். அதனால யோக நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவாவது சமயம் பக்கத்தில் எங்கேயாவது போறீங்கன்னா நிறைய இருக்கு கோயில்கள். எங்கெல்லாம் யோக நரசிம்மர் இருக்கோ ஒரு லிஸ்ட் எடுங்க, உங்க பக்கத்துல எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. யோக நரசிம்மர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் ஒரு அப்பப்போ போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துருங்க, ஒரு சாமியை கும்பிட்டு வந்துருங்க. ரொம்ப பலமானவர், ரொம்ப பலம்னா ரொம்ப பலம் இருக்கிறதுலயே மற்ற எல்லா மூர்த்தங்களை காட்டிலும் நரசிம்மர் நாராயணனோட ரூபங்கள்ல நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். பெரியவங்க எல்லாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இஷ்ட தேவதா இதெல்லாம் பெரியவங்களுக்கு. அதனால ரொம்ப முக்கியமா வச்சுங்க. 200வது நாமம் சிம்ஹக சொல்லியாச்சு. 201வது நாமம், 201வது நாமம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தாத்தா. சந்தாத்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா சொன்னீங்கன்னா சந்தாத்தான்றதுக்கு அர்த்தம் கரும பல தாத்தா சந்தாத்தா. கரும பலன்களை கூட்டி விற்பவர்னு அர்த்தம். சயோஜயிதுகு கர்மப்பலானி சயோஜயிதுகு, கர்ம பலன்களை கூட்டி வைக்கின்றவர். என்ன அற்புதம் பாருங்களேன், எத்தனை கோட்டி கர்ம, ஒரு ஆளோட கர்மாவே நமக்கு தெரிய மாட்டேங்குது எத்தனை கோட்டி ஜென்மம் எடுத்தோம் அப்படின்னு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கோடிக்கணக்கான புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பண்றோம். இந்த புண்ணிய பாப்பங்களை எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல அதுக்கான பலன்களை கொடுக்கணும், எந்த தேசம், எந்த காலம், எந்த நிமித்தம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறாரு. பார்த்தீங்களா, அந்த படி அளக்கிறது கூட்டி வைக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம உட்கார்ந்து 4 மணிக்கு வெயில் காலத்துல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சு 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து சங்கர பாஷ்யத்தை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நித்தியம் பாடம் படிக்கிறோம். என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல, எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல. அப்போ உட்கார்ந்து வேதாந்தத்தை பகவத்கீதையும் யோக சூத்திரத்தையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணி வச்சிருக்காருல, யார் கூட்டி வச்சா யோசிச்சு பாருங்க. நான் ஆரம்பிச்சது, இந்த கிளாஸ் ஆரம்பிச்சது யாருக்காக தெரியுங்களா? அஜித் சாரு, அப்புறம் சிமி சேச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபோதா, 3 பேத்துக்காக 3-4 பேத்துக்காக இந்த பாடமே ஆரம்பிச்சது. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது இல்லை, நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் பூர்ணிமா தெரியும், ஒருத்தர் 2 பேர் எனக்கு தெரியும், அவ்வளோதான். வேற யாருமே எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்தவங்க இந்த பாடத்துக்குள்ளார ஒவ்வொருத்தரா உள்ள வந்தீங்க. நல்லா கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இணைஞ்சி என்னோட சிந்தனையோட சேர்ந்து போறீங்க. இந்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஞான யஜ்யம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. யாரு கனெக்ட் பண்ணி விட்டா சுவாமி? யாரு கனெக்ட் பண்ண? நம்மளை எல்லாத்தையும் இணைச்சி வச்சது யாரு? யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எப்படி கரெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாத்தோட டியூன் ஆகி. உங்களோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டியூன் ஆயிருக்கு, என்னோட உங்களுக்கு நல்லா டியூன் ஆயிருக்கு. சொல்ற விஷயங்கள் உள்ளக நல்லா போக ஆரம்பிக்குது. அப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு புண்ணியம் வந்து அநேக ஜென்மகிருத்த புண்ணியம் வந்து சுக்ருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை செய்யுது. அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் பரமஹம்சானந்தான்னு ஒருத்தரை கூட்டி வச்சு அவர் பாடம் சொல்லுவார், நீங்க கேளுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணி விடுது. என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன ஆச்சரியம்.
அப்ப கர்ம பலன்களுக்கு ஏத்த மாதிரி ஜீவர்களையும் அந்த கர்ம பலன்களையும் தேசகால நிமித்தத்தை மாறாம கொஞ்சம் கூட மயிரலையும் பிசகாமல் இணைத்து வைப்பவர் எவரோ அவருக்கு பேர் தான் சந்தாத்தான்னு பேர். அதாவது வந்து இங்க சொல்றது ஆச்சாரியர் சொல்றாரு, கர்மப்பலைஹி கர்ம பலன்களோடு புருஷர்கள்னா ஜீவர்களை, கர்ம பலன்களோடு ஜீவர்களை சந்தத்த இது சந்தாத்தா கூட்டி வைப்பவர், சேர்த்து வைப்பவர். சேர்த்து வைப்பவர் யாரு? அதனால்தான் கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பாஷ்யத்துல 3வது கண்டம் படிக்கணும். நான் முக்கியமான சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு படிச்சு கொடுத்துருக்கேன் நான். கேனோபனிஷத்துல 3வது கண்டம் வாக்கிய பாஷ்யம் படிச்சிங்க அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிரூபணம் பண்ணுவோம்? கண்ணுக்கு தெரியல, பகவான் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, இதான்ப்பா பகவான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்ப பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் பண்றதுக்கு ஒரே ஒரு உபாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பல தாத்தான்ற ஒரே ஒரு விஷயத்துல தான் நம்ம அவரை என்ன பண்றோம் அப்படின்னா நிர்ணயம் பண்றோம். அவர் இருக்கார், ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தன்னோட கர்மங்களை ஒரே ஆர்டர்ல பண்ணிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நிரீக்ஷணம் பண்றவரா, சூப்பர்வைஸ் பண்றவரா இருக்கணும். யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணி அவங்க கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி, கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி பலன்களை கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார். கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தர் இருக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு கர்ம பலன்கள்லாம் கிடைக்காது. சமயத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா ஒருத்தர் இருக்கணும், கர்ம பல தாத்தா, அவர்தான் ஈஸ்வரன். இந்த கர்ம பல தாத்தான்ற விஷயத்துலதான் நம்ம அனுமானம் பண்றோம், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நிச்சயம் பண்றோம். அப்ப முக்கியமான நாமம் சந்தாத்தா. அதே மாதிரி இன்னொரு ஒரு நாமம் பார்த்துருக்கு தெரியுங்களா, அமோகா. ஏற்கனவே ஒரு பேர் பார்த்துருக்கோம், அமோகா அப்படின்னு. நம்ம என்ன கர்மா பண்ணாலும் அது என்ன ஆகாது, பலன் கொடுக்காமல் போகாது, நிச்சயம் பலன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம பண்ற ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துட்டு இருக்கார். புண்ணியம் பாப்பம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமயத்துக்கு படி ஏற்ற மாதிரி பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதனால எஸ்கேப் ஆக முடியாது, சர்வதற்கா இருக்கார். அதனால அவருக்கு எல்லா கர்மங்களும் தெரியும், புண்ணிய பாப்பம். அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கேன், கிருதா கிருதம் சர்வம் பஷ்யத்தின்னு போட்டிருக்கு. நம்ம பண்ண புண்ணியம் பாப்பம் எல்லாம் அவர் தெரிஞ்சவர், அதுக்கான பலன்களையும் அவர் தான் கொடுக்கிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா பகவான் கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எது சம்பவிச்சாலும் இந்த லைஃப்ல என்ன பண்ணணும், இனிமே வந்துடணும் பிரசாதம் பிரசாதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சனிக்கிழமை நாங்கள் வந்து பிரசாதம் கொடுப்போம். பூத்தநாராயணுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், பிரசாதம். நாங்கள் தான் சொல்லி பழகிறது பிரசாதம். முதல்ல சும்மா நான் சொல்கிறேன், சக்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது மெதுவாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி போயிட்டே இருக்கும், தீர்ந்து போயிடும். தீர்ந்து போனால் 2வது வந்து பார்த்தீங்கன்னா சீடை வரும். சீடை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், அது தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து பூந்தி வரும். பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், தீர்ந்து போயிடும். இதில் என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாங்குறவங்க சக்கரை பொங்கல் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீடை இல்லையா சாமின்னுவாங்க. நான் ஒவ்வொரு முறையும் திருத்துவேன், சீடை சொல்லக்கூடாது, பிரசாதம் சொல்லணும். சாமி சக்கரை பொங்கல் இருக்கா சாமி அப்படின்னா, சக்கரை பொங்கல் சொல்லக்கூடாது, பிரசாதம்னு சொல்லணும். சாமி பூந்தி இருக்கா சாமி, பூந்தி சொல்லக்கூடாது. வெளியிலலாம் நம்ம எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்றோம், அந்த இடத்துலலாம் சக்கரை பொங்கல், சீடை, பூந்தி, இது மாதிரி பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி. அதே நேரத்துல சுவாமிகிட்ட போய் நெய்வேத்தியம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு என்ன பேரு, ஒரே பேர் தான். பொங்கல் வேற, சீடை வேற, இதெல்லாம் பூந்தி வேற, இதெல்லாம் இல்லை. நம்ம லாஸ்ட் டைம் கூட ஒருத்தட்ட சொன்னேன், சாமி சீடை இருக்கா சாமி, சீடை இருக்கா அப்படின்னு. சொல்லக்கூடாது, பிரசாதம். எனக்கு இது வேணும் சாமி, அது பிரசாதத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிரசாதம் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும், பிரசாதம் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், அப்படியே ஸ்வீகாரம், நமக்கு கிடைச்ச பிரசாதம் அப்படின்னு எடுத்துட்டு வரணும். ஆனா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பிரசாத புத்தி வரல. நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா திவ்யமா என்ன கிடைக்குதோ பிரசாத புத்தியோட வாங்குறவங்க ஒரு பாதி பேர் இருக்காங்க. மீதி பாதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கலா தான் தெரியுது, சீடையா தான் தெரியுது, பழங்களா தெரியுது, பிரசாதமா தெரியறது இல்லை. அப்ப இப்போ இனிமே நமக்கு என்ன தோணணும் அப்படின்னு கேட்டா, உள்ள இருந்துகிட்டு பகவான் என்ன பண்றார், கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி கர்மங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார், பலன்களை.
அப்ப அவர்கிட்ட போயிட்டு வர்றதுனால பகவான் தான் கொடுக்கிறார் அப்படின்னா அது பிரசாதம். இந்த பிரசாத புத்தி நமக்கு வந்துருச்சுன்னா மனசு ரொம்ப சாந்தி ஆயிடும். யாரும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதும் பண்ண முடியாது, கெட்டதும் பண்ண முடியாது. நம்ம பண்ண கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் தான் பலன் கொடுக்கிறார். அப்ப யாரை பிளேம் பண்றது? யாரையும் பிளேம் பண்ண வேணாம், என்னையே நொந்துக்க வேணாம். நான் எப்பவோ பண்ண கர்மம், பகவான் பலன் கொடுக்கிறார். பிரசாதம் 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 வரணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 202வது நாமம் என்ன சொல்லுது அப்படின்னா சந்திமான். சந்திமான் என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பலபோக்தாச்ச சாயேவ இதி சந்திமான். பலபோக்தா யாரு தெரியுங்களா உங்களுக்கு? அவர் தான் பலபோக்தா ச சாயேவ இதி. பலனை கொடுக்கிறவர் மட்டும் அவர் இல்லைங்க, பலனை உள்ள இருந்து போகம் பண்றவரும் அவர்தான். உள்ள இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா ஜீவரூபத்துல எப்படி பலனை போகம் பண்றார்? ஜீவரூபத்துல பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு பலன்களை எல்லாத்தையும் போகம் பண்றார். கர்த்தா போக்தா மகேஸ்வரா 13:24 பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கணும். உபதிரஷ்டா அனுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வர. 13வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 உபதிரஷ்டா அனுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வர. பகவான் தான் இந்த தேகத்திலிருந்து எப்படி போகம் பண்றார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறது தான் போகம். சுவாமிக்கு என்ன பண்றோம்? நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது காற்றமா எடுத்து சுவாமி பார்த்துக்கோ. அப்ப ஏன் அப்படின்னா அவர் சாப்பிட மாட்டார், பார்ப்பார். அது இந்த இதுல வைதிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அரக்கர்கள். இந்த வைதிக பூஜைகள்லாம் இருக்குல்ல, வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப நல்லா பூஜை பண்ணுவாங்க. இந்த வைதிகர்கள்லாம் இந்த வேதம் படிச்சவங்கலாம் இந்த தீபத்தை காட்டுறத பாத்தீங்கன்னா தெரியும். வைதிகர் இப்படி எடுத்து இப்படி காட்டுவாங்க, இப்படி வச்சுக்குவாங்க. இதே வைஷ்ணவர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா ஆரத்தி காட்டுவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆகமம் படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. இந்த வேதம் படிச்சவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ். இப்படி சாமிகிட்ட பாத்தீங்கன்னா இப்படி தீபத்தை எடுத்து இப்படி நீட்டுவோம், இப்படி வச்சுக்குவோம். பஞ்சமுக தீபத்தை எடுத்து இப்படி எடுத்துக்கோ, வேணா எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு. ஆக்சுவலா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? பார்க்கறது தான் போகம். சுவாமிக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த இதை பாத்தீங்க அப்படின்னா ஓங்கான் சாமி என்ன பண்ணுவார் தெரியுங்களா? கரெக்டா நான் அவர் கூடயே இருந்திருக்கேன், நிறைய நான் கூட இருந்து. நான் பாத்தீங்கன்னா நான் பழைய முறைப்படி பாத்தீங்கன்னா சுவாமிக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி ஊட்டுற மாதிரி எல்லாம் பாவம்லாம் பண்ணுவேன். சாமி என்ன பண்ணுவார்னா திறப்பா அப்படின்வார். அந்த அந்த கரெக்டா அந்த நெய்வேத்தியம் இதை ஃபுல்லாலாம் திறக்காதுப்பா, கொஞ்சம் திறப்பா போதும், இப்படி இப்படி திறந்தா போதும், ஆஃப் அப்படி தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான்ப்பா போதும் அப்படின்னாரு. கொஞ்சோண்டு தொடர்ந்து சுவாமிக்கு காட்டினாவே போதும். எனக்கு அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா பகவான் பாத்தீங்கன்னா தரிசனம் பார்த்தல் தான் போகம். உள்ள இருந்துகிட்டு பகவான் என்ன பண்றார்? இந்த ஜீவாத்மாவா இருந்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே, அவர் பாத்தீங்கன்னா சாட்சியா பாக்குற. இப்ப இந்த லைட் பாத்தீங்கன்னா என்ன போகம் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்க 3 பேரையும், மாமாவையும், நாத பிரம்மத்தையும், என்னையும், எல்லாத்தையும் இந்த லைட் பாத்தீங்கன்னா போகம் பண்ணிட்டு இருக்கு. எப்படி? பிரகாசிக்கிறது மூலமா. அப்ப பகவான் என்ன பண்றாரு? உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர் தான் போகம் பண்றார். பிரகாசிக்கிறது மூலமா, சைத்தன்யமா, ஜீவரூபத்தில் அவர் தான் ரிஃப்ளெக்ஷனா இருந்துகிட்டு எல்லாத்தையும் போகம் பண்றார். அப்ப அவர் தான் பாத்தீங்கன்னா போக்தா, அவர் தான் போக்தாவா இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த நாமம் வந்துருது. எனது போக்தாக்கு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திமான் அப்படின்றதுக்கு அர்த்தம் பலபோக்தாச்ச சாயேவ இதி. பலபோக்தாவாகவும் அந்த பரமேஸ்வரனே பலபோக்தாவாகவும் இருக்கிறதுனால, பலன்களை போகம் பண்றதுனால அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா பலபோக்தான்னு பேரு. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திமான் அப்படின்னு பேர் வச்சாச்சு. அது அப்புறம் 203வது நாமம் வந்துருது ஸ்திரஹா. ஸ்திரகன என்ன சுவாமி அப்படின்னா சதா ஏக்க ரூபத்துவாத் ஸ்திரஹா. சதா பகவானோட ஃபார்ம் என்னது? பிரகாசம், சைத்தன்யம், ஒரே ஃபார்ம் தான். என்ன ஃபார்ம் அப்படின்னா சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. இதான் அவரோட ஃபார்ம். வெறும் சத்தா, சித்தா, ஆனந்தமா சதா காலமும் ஏக்க ரூபத்துல தான் அவர் இருக்கார்.
அதனால அவர் சதா ஏக்க ரூபத்வாத், எந்த காலத்திலையும் அவரோட ஃபார்ம் மாறுறதே இல்லை, சச்சிதானந்தமா இருக்கிறதா அவரோடது. அச்சுதகன்னு ஒரு ஏற்கனவே பார்த்துருக்கோம். நச்சுதிகி, தன் நிலையிலிருந்து நழுவாதவர். தன் நிலையிலிருந்து நழுவலைன்னா என்ன அர்த்தம்? ஸ்திரமா இருக்காருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவான் ஸ்திரகான்னு பேர். 203வது நாமம் முடிச்சது. 204வது நாமம் அஜக. அஜகனா என்ன சுவாமி பகவானுக்கு அப்படின்னா? ஒன்று ந ஜாயத்தை இத்தி அஜ, எது உற்பத்தி ஆகலையோ அதுக்கு பேர் அஜகன்னு பேர். ஆனா இந்த இடத்துல என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அஜகன்றதுக்கு அர்த்தம் ஏற்கனவே அஜகன்னு வந்துருச்சு. அப்ப இங்க என்ன மீனிங் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயத்தே இதி ஜ, ஜாயத்தே கத்தி அர்த்த தாத்துவா எடுத்துக்கிறது. அதே நேரத்துல அஜக அப்படின்னா ந ஜாயத்தே இதி அஜக. அதான் இங்க சொல்றது என்னன்னு கேட்டா, அஜதி கச்சத்தின்னு சொல்லிட்டார் ஆச்சாரியர். அஜதி கச்சதி. அஜ அஜ சப்தம் பாத்தீங்கன்னா தாத்து கத்தி அர்த்த தாத்துல வந்துருது. அஜ கச்சதி அப்படின்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா அஜதி கச்சதி க்ஷிபதி, எரிதல் அர்த்தம். செல்லுதல் எரிதல் ரெண்டு அர்த்தத்துல அஜ சப்தம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணப்படுது. இதி வா அஜக, அதனால பகவான் அஜகன்னு சொல்லப்படுகிறார். அஜகனா என்ன சுவாமி அப்படின்னா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அவர் உள்ள வர்றதுனால எல்லாத்தோட ஹிருதயத்துக்குள்ளாரையும் சஞ்சாரம் பண்றார். இங்க கட்ட விரல வலிக்குதா? இங்க இங்க கில்லுங்க. ஆமா வலிக்குது சாமி. அப்ப இந்த ஹிருதயத்துல இருக்கிற கடற்கடன்னு ஓடி இங்க கட்ட விரல் வரைக்கும் ஓடி போறார் கான்சியஸ்னஸ். அப்புறம் முடியல இப்படி இல்லைங்க, ஐயோ வலிக்குது சாமி. டக்குன்னு இங்க கட்ட விரல இருந்து இங்க போறார். அப்புறம் காலில் வலிக்குது, காலுக்கு போறார். அப்ப இந்த தேகம் ஃபுல்லா ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இந்த கான்சியஸ்னஸ் ரூபமா இருந்துகிட்டு சுத்திக்கிட்டே இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா பகவான் கான்சியஸ்னஸா இந்த தேகம் ஃபுல்லா சுத்தி திரியறார். அதனால அவருக்கு பேர் அஜகன்னு பேர். ரெண்டாவது மீனிங் க்ஷிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? தூக்கி எறியறதுன்னு அர்த்தம். தூக்கி எறியறதுன்னு என்ன அர்த்தம்? பகவான் பாத்தீங்கன்னா அசுரர்களை எல்லாத்தையும் தூக்கி இந்த பிரபஞ்சத்துல இருந்து தூக்கி வெளியில போடுறாரு. போங்க பக்தர்களை பாத்தீங்கன்னா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றாருல, தூக்கி எறியறதுன்னு அர்த்தம். க்ஷேபணம் பண்றதுன்னு அர்த்தம். க்ஷிபதி அப்படின்னு பேரு. தூக்கி எறியறதுனாலையும் அவருக்கு பேரு அஜகன்னு பேரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 205வது நாமம் துர்மர்ஷனக. துர்மர்ஷனகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகிக்க முடியாதவர்னு அர்த்தம். பகவானை சகிக்கவே முடியாதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவனை கெட்டவனுக்கு சகிக்க முடியாது. நல்லவனை கெட்டவனால சகிக்க முடியாது. அதர்மிக்கு தர்மியை சகிக்க முடியாது. நிறைய பேருக்கு யாராவது சத்தியம் பேசுறாங்க அப்படின்னா பிடிக்காது. ஆஃபீஸ்லாம் எல்லா ஆஃபீஸ்லயும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ஒரு உத்தமர் இருப்பார் எப்பவுமே. எல்லா ஆஃபீஸ்லயும் தாலுக்கா ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒருத்தர், நான் இதில் இபி ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். இபி ஆஃபீஸ்க்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வாங்கணும் அப்படின்னா ஏடிட்ட பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் பணம் வச்சாதான் ஒரு சைன் பண்ண முடியும். நான் ஒரு வருஷம் பார்த்தேன், ஒன்றும் வாங்கவே முடியல. வாங்கவே முடியாமல் போயிட்டு எனக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. கடைசியில் என்னையும் கெடுத்துட்டானுங்களே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கு கீழே 2000 ரூபாய் பணம் வச்சு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அன்னீசி. இவ்வளோ தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டேன். ரொம்ப நொந்துக்கிட்டு இங்கே அங்கே அல்லாடிட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர், சாமி இங்கே வாங்க அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு ஒரு காஃபியை கொடுத்து, என்ன சாமின்னு, இல்லை என்ன சாமி டென்ஷனாக இருக்குங்க? இல்லைங்க இது என்னங்க அசிங்கமாக இருக்குது, ஒரு சைன் வாங்குறதுக்கு 2000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியிருக்கு, நானும் என்னையும் பொல்யூட் ஆக்கிட்டாங்களே, லட்சம் கொடுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, சாமி லோக்க விவகாரம் இப்படிதான் சாமி, நீங்கள் சைன் நீங்கள் 2000 ரூபாய் பணம் கொடுக்கலனா சைன் வாங்கவே முடியாது. இபி கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, கொடுத்தாதான் வேலை நடக்கும். நான் அப்போ நீங்கள் வாங்குவீங்களாச்சு நான் கேட்டேன். சாமி நான் வாங்க மாட்டேன் சாமி, அதனால இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக எனக்கு எதிரிகள் சாமி அப்படின்ட்டு. ஆஃபீஸே என்னை பார்த்தீங்கன்னா சத்ருவா பார்க்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரு உத்தமர் பார்த்தீங்கன்னா எந்த பொல்யூஷனும் இல்லாமல் ஒரு உத்தமர் இருப்பார். அந்த உத்தமருக்கு அந்த ஆஃபீஸே ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா சகிக்க முடியாது. ஒருத்தர் நல்லவனா சத்தியத்தை பேசுனா சகிக்க முடியாது, ஒருத்தர் ரொம்ப தர்மியா இருந்தா சகிக்க முடியாது. அப்ப பகவான் என்னவா இருக்கார்? தர்மஸ்வரூபமா இருக்கார், சகிக்க முடியாத அரக்கர்களால. அதான் இங்க சொல்றாரு, துர்மர்ஷனகன்றதுக்கு அர்த்தம் கெட்டவர்களால் அசுரர்களால் சகிக்க முடியாதவர், பொறுத்து கொள்ள முடியாதவர் பகவான். அதனால தானே அயோக்கியர்கள் எல்லாம் ஏத்திஸ்ட் நிறைய பேர், தர்மிகளா இருக்கிற ஏத்திஸ்ட் ரொம்ப கம்மி.
ஏத்திஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர்மிகளாக இருக்கிறவங்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏத்திஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதர்மிகள் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றார் துர்மர்ஷனக, ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்தில், மர்ஷித்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோடும். தானவாதிபிகி, தானவர்கள் அப்படின்னா அரக்கர்களுக்கு ஒரு வெரைட்டியான அரக்கர்கள் பேர் தானவர்கள்னு பேர். தானவர்களால் மர்ஷித்தும்ன்றதுக்கு அர்த்தம் சோடும், சகித்து கொள்ளுதல். ந சக்கியதே, தானவர்கள்னு சொல்லக்கூடிய அரக்கர்களால் பகவானை வந்து சகிக்க முடியாத காரணத்தினால பகவானுக்கு பேரு துர்மர்ஷனகான்னு பேர் ஆயிடுச்சா, துர்மர்ஷனக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மர்ஷனம்னு பேர். பகவான்கிட்ட வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா சுவாமி அப்படின்னா அசுரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க, அதனால பகவானை வந்து பார்த்தீங்கன்னா வெல்ல முடியாதவரா தானவர்கள் இருந்ததுனால வெல்ல முடியாதவர் அப்படின்னும் அர்த்தம் வந்துடும். ஜெயிக்க முடியாதவர், அப்போஸ் பண்ணி அவரை தாக்க முடியாதவர், அதனால பகவானுக்கு பேரு துர்மர்ஷனக. 206வது நாமம், முக்கியமான நாமம் வருது, சாஸ்தா. என்ன நாமம்? சாஸ்தா. சாஸ்தானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு நேற்று ஒருத்தர் வந்தார். சாஸ்தான்றதுக்கு அர்த்தம் வழிகாட்டி. டு லீட் பண்றவர் எவரோ, சாசனம் பண்றவர் எவரோ, நம்மளை வழிகாட்டி அழைத்து செல்பவர் எவரோ அவருக்கு பேர் வந்து சாஸ்தான்னு பேரு. ஆச்சாரியார்னு டைரக்டா எழுதி. சாஸ்தான்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியார். யார் ஆச்சாரியார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு இங்க, ஸ்ருதி ஸ்மிருதியாதிபிகி, ஸ்ருதி மூலமாகவும் ஸ்மிருதிகள் மூலமாகவும் சர்வேஷாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்றாரு அப்படின்னா அனுசிஷ்டம் கரோத்தி இதி சாஸ்தா, என்ன பண்றாரு? உபதேசம் பண்றார். ஸ்ருதிகள் மூலமா ஸ்மிருதிகள் மூலமா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசிப்பவர் எவரோ அவருக்கு பேரு சாஸ்தா அப்படின்னு பேரு. சாமி குருநாதர் எல்லாம் வித்யா வராதா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக ரகசியோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. ஒரு சின்ன ஒரு நல்ல ஸ்லோகம், இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். அத சொல்லுது, ஸ்ரவணம் து குரோ பூர்வம் மனனம் ததனந்தரம் நிதித்யாசனமித்யேதத் பூர்ணபோதஸ்ய காரணம். சுகரகசிய உபனிஷத்து 13வது மந்திரம். ஸ்ரவணம் து குரோ பூர்வம், ஒரு ஆச்சாரியார் குரு வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணி வைக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, சாமி நானே படிச்சுக்கிறேன் சாமி அப்படின்னா. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, சாமி நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 உபனிஷத்து நானே படிச்சுட்டேன் சாமி அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது படிக்கிறது இல்லை சுவாமி, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது படிக்கிறது அப்படின்னு. வேதாந்தம் எப்பவுமே என்ன பண்றது? படிக்கிறது இல்லை. வேதாந்தம் ஸ்ரவணம் பண்ணணும். மனசுல எப்பவுமே இந்த சப்தத்தை எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க. நீங்க கரெக்டா பயன்படுத்தணும்னா நான் வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஸ்ரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நான் வேதாந்தம் படிக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க இன்னும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். நீங்க தப்பா ஏதோ மீனிங் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப வேதாந்தத்தை குரு மூலமா சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஆச்சாரியர் மூலமா சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப சிரவணம் வந்து எப்படி நடக்கணும்? சிரவணம் து குரோ பூர்வம், குருவை முன்னிட்டு தான் சிரவணம் நடக்கணும். முதல்ல அதுதான் நடக்கணும். மனனம் ததனந்தரம், மனனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு குரு பக்கத்துல இருக்கலாம், இல்ல அப்படின்னா தூரத்துல இருக்கலாம். அப்பப்போ வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டு மனனம் கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் இத்தியேதத்து, அதுக்கு ததனந்தரம் அதுக்கு பிறகு என்னது? நிதித்தியாசனம். அது டோட்டலா ஏகாந்தத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியது. இது ஏதத்து, இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணம் போதஸ்ய காரணம். பூர்ண போதம் உங்களுக்கு உண்டாகணும், பூர்ண ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா இதுதான் 3 தான் சாதனம். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு குருநாதர்கிட்ட போகணும். குருநாதர்கிட்ட போனாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். அப்ப குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதியாதிபிகி சர்வேஷாம் அனுசிஷ்டம், ஸ்ருதி மூலமா ஸ்மிருதிகள் மூலமா. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதா இதிகாச புராணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம்லாம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாசமா பகவானோட வெளி சுவாசமாக வெளிப்பட்டது.
அதனால பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ருதிகள் மூலமா இந்த ஜெகத்துக்கு எல்லாத்துக்கும் ஸ்மிருதி மூலமா உபதேசம் பண்றார். பகவான் தான் உபதேசம் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்தான்னு பேரு, அவருக்கு பேரு கரோதி இதி சாஸ்தா. ஆச்சாரியர்கள் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியவான் புருஷோ வேத. முக்கியமானது. ஆச்சாரியரை உடையவனே இந்த ஆத்மாவை அறிவான். இதான் முக்கியமானது, நல்லா தெரிஞ்சுங்க. குரு இல்லாத வித்யா சுட்டு போட்டாலும் வராது, அங்கங்க விட்டு விட்டா நிற்கும். ஒரு கரெக்டா வந்து சமன்வயம் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர் தான் சொல்லி கொடுத்தாதான் அது பர்ஃபெக்டா ஆகும். இல்லை அப்படின்னா அங்கங்க துண்டு துண்டா நிற்க முடியாது. ஃபுல் ஃபார்முக்கு வித்யா வரவே வராது. ஆச்சாரியவான் புருஷோவேத, ஆச்சாரியரை உடையவன் தான் இந்த ஆத்மாவை அறிவான். ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு மந்திரம் ஒண்ணு இருக்கு. ஆச்சாரியா தேவ சாதிஷ்டம் வித்யா பிராபதத்து அப்படின்னு ஒரு பிராபத்து அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஆச்சாரியா தேவ வித்யா சாதிஷ்டம் பிராபத்து. ஆச்சாரியரால உபதேசிக்கப்பட்ட வித்யாவே என்ன அர்த்தம்னா பலன் கொடுப்பதற்கு சாமர்த்தியம் உடையதாகிறது. பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியார் வேணும். ஆச்சாரியார்ட்ட வந்து சத்சங்கம் வேற, அதே நேரத்தில் இப்போ நம்ம ஒழுங்கா பாடம் டெய்லி வந்து பாடம் படிக்கிறோமா, இந்த விசாரம் வேற. சத்சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பயர் பண்றதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்பா இருக்கும். ஆனா ஒழுங்கா உட்கார்ந்து விசாரணா பண்ணணும். ஒரு சுவாமிகிட்ட இருந்து முறையா வேதாந்த விசாரம் உட்கார்ந்து கேட்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் மூலமா வந்த வித்யா மட்டுமே பலன் கொடுப்பதற்கு யோக்கியமானது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சின்மயான சுவாமிகிட்ட வந்து நம்ம ஃபேமஸான ஒரு இது இப்போ இருக்கான்னு தெரியல, நீங்கள் எங்கேயாவது ஹிமாச்சல் பிரதேஷ் போனீங்க அப்படின்னா சுவாமியோட சின்மயான சுவாமியோட சமாதி இருக்கு. சித்தபாரி அப்படின்னு பேர். நல்ல அருமையான இடம். இப்போ ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, சுற்றி பில்டிங்ஸ்லாம் கட்டிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது கேபிட்டலாக செகண்ட் கேபிட்டலாக ஆக்கிட்டாங்க. நிறைய பில்டிங் கட்டாங்க. முன்னாடி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடம், ஏகாந்தமாக இருக்கும். ஆமாம், அருமையான பிளேஸ் அது. அதில் வந்து அவங்க ஆசிரமத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனேயே ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் லேடியும் சின்மயான சுவாமியும் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு குட்டிச்சோறு நம்ம சொல்லுவோம்ல, காலை தொங்க போட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அந்த ஃபாரின் லேடி கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா, எல்லாம் புக்கில் தான் இருக்குல்ல, எல்லாம் புக்கில் இருக்குல்ல, எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இப்போ வந்து குரு யூடியூப் தான் குரு, கூகுள் தான் குரு, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்குது, எல்லாம் புக்கில் இருக்குது. அப்படி எல்லாம் புக்கில் இருக்குது அப்படின்னும் போது குரு வந்து தேவையா, அவசியமா அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில் மொத்தத்தையும் முடிச்சு விட்டேன். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, புக்கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே இது. இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும் தான், புக்கு இருக்குல்ல, புக்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, அவ்வளோதான். புக்கிட்ட கேட்க முடியுமா? புக்கில் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆன்சர் பண்ணுமா யாருக்கு என்னன்னு பார்த்து. இப்போ வந்து ஏஐலாம் வந்துடுச்சு. நீங்கள் எதெல்லாம் கேட்டிங்கன்னா ஏஐலாம் ஏகப்பட்ட எரர் இருக்கான், ஏகப்பட்ட எரர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இன்னும் பர்ஃபெக்டாக வரல. இன்னும் நம்ம என்ன மீன் பண்ணுறோமோ அது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் சைத்தன்யமாக ஒருத்தர் முன்னாடி இருந்து ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் என்ன இன்டென்ஷனில் கேட்குறீங்க, என்ன தகுதியோடு கேட்குறீங்க, எதை மனசில் வச்சு கேட்குறீங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சு உங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குருநாதர் வேணும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு இல்லாத வித்யா வந்து பார்த்தீங்கன்னா வராது. குருவா வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை போதிச்சவர் யாரு? பகவான். அதனால அவருக்கு சாஸ்தான்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான சொல்லுது விஸ்ருதாத்மா அப்படின்னு பேர். விஸ்ருதாத்மான என்ன சுவாமி? விசேஷேன ஸ்ருதோ ஏன சத்திய ஞானாதி லக்ஷணக. ஏன அப்படின்னா எவரால், விசேஷேன ஸ்ருதோ விசேஷமாக கேட்கப்பட்டதோ, எவரால் விசேஷமாக சத்தியம் ஞானாதி லக்ஷண ஆத்மாத்தோ ஆத்மாவினுடைய லட்சணங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தோட லட்சணங்கள் எவரால்
விசேஷ ரூபத்தில் கேட்கப்பட்டதோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஸ்ருதாத்மான்னு பேரு. பகவான் என்ன பண்ணார், வியாசர்ன்ற குருட்ட போய் நமக்கு படிச்சு கொடுக்குறார். ராமர் பாத்தீங்கன்னா அவதார புருஷர், அவருக்கு ஒரு குருநாதர்கிட்ட போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நம்மளை வழி நடத்துறவர். இப்படிதான் போகணும், ஒரு குருநாதர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். வசிஷ்டர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இது மாதிரி வேத மந்திரங்களை எல்லாத்தையும் வேதாந்தத்தை பூர்ணமா கேட்டவர் பகவான். அதனால பகவானுக்கு ராமருக்கு பேரு விஸ்ருதாத்மா, கிருஷ்ணருக்கு பேரு விஸ்ருதாத்மா. கிருஷ்ணர் போய் கேட்கலாமா, அவர் பாத்தீங்கன்னா 6 நாள் தங்கியிருந்தாருன்னு சொல்லுவாங்க. இதுல பாடபேதம் இருக்கு. சில பேர் 6 நாள்ன்றாங்க, சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடிச்சுட்டாருன்றாங்க. நிறைய பாடபேதம் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா பாத்தீங்க அப்படின்னா சந்தீபனி முனிவர்கிட்ட இருந்து பாடம் கேட்டிருக்கார். அப்போ வேதாந்தத்தை பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா ஒருத்தர் போய் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு வழி நடத்தியிருக்காங்க. எவரால் சத்தியம் ஞானம் அனந்த முதலிய மகா வாக்கியங்கள் ஆத்மாவோட லட்சணங்கள் எவரால் விசேஷ ரூபத்துல கேட்கப்பட்டதோ அவருக்கு பேரு விஸ்ருதாத்மா பகவான் அப்படின்னு அர்த்தமாகும். அதுக்கப்புறம் சுராரிகா 208வது நாமம் சுராரிகா. சுராரிகன்னு அர்த்தம் சுர அரி, சுராரி சுர அரி. சுரர்னா தேவர்கள், அரினா க்ஷத்ரு. சுரர்களோட க்ஷத்ரு யாரு, அசுரர்கள். அந்த அசுரர்களை பாத்தீங்கன்னா ஹந்தி ஹனனம் பண்ணதுனால, அவங்கள நாசம் பண்ணதுனால, அழிச்சதுனால பகவானுக்கு பேரு சுராரிகா அப்படின்னு பேரு. தேவர்களுடைய எதிரிகளாகிய அரக்கர்களை அசுரர்களை நாசம் செய்ததால் பகவானுக்கு பெயர் சுராரிகா. யாரு பகவான் நமக்குள்ளார? இது பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்ய உபநிஷத்துல இருக்கு. நமக்குள்ளார இருக்கிற பலகீனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பலகீனங்கள் எல்லாம் அசுரர்கள்னு பேர். பகவான் என்னவா இருக்கார், பிராண ரூபத்துல இருக்கார். இந்த பிராணன்ல பாத்தீங்கன்னா போய் மண்ணாங்கட்டி எடுத்து பிராணன் அந்த இது கல் பாறை மேல அடிச்சிங்கன்னா என்ன ஆகும், உடஞ்சி செதறி மண்ணா போயிடுமா? அதே மாதிரி யாரு பிராண உபாசகனா இருக்கானோ பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பலகீனங்கள் எல்லாத்தையும் நாசம் செய்யக்கூடியவரா பகவான் இருக்கார். அதனால்தான் பிராண உபாசனை பண்ணுங்கன்னு சொல்றது. பிராண உபாசனை பண்ண 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 இந்த பலகீனங்கள் எல்லாம் க்ஷத்திருக்கள் அகக்ஷத்திருக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாசமாகி விடுவார்கள். அது அப்படி. அதனால பாத்தீங்கன்னா சுராரிகா அப்படின்னு பகவானுக்கு பேரு. இந்த விதமா 11 நாமங்கள் பகவானுக்கு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்தை வந்துவோம். ஓம் அமிர்த்யவே நமஹ, ஓம் சர்வதிருஷே நமஹ, ஓம் சிம்ஹாய நமஹ, ஓம் சந்தாத்ரே நமஹ, ஓம் சந்திமதே நமஹ, ஓம் ஸ்திராய நமஹ, ஓம் அஜாய நமஹ, ஓம் துர்மர்ஷனாய நமஹ, ஓம் சாஸ்திரே நமஹ, ஓம் விஸ்ருதாத்மனே நமஹ, ஓம் சுராரிக்னே நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. ओम श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने. श्रीराम नाम वरानन ओम नमः इति. ओम राम 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 राम
ராம 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 நாராயண நாராயண. ஒரு மணி நேரம் ராமநாம ஜபத்தை கண்ணை மூடி ஏக்காந்து மருந்த சொன்னா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சொல்லும் போது இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதே ரிப்பீட் 3 வாட்டி சொல்றது பத்த மாட்டேங்குது. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமநாம வரானே. ஒரு போதை, ஒரு ஏதோ ஒரு போதை இருக்கு. பெரிய கஞ்சா அவர் தான். நாராயண.